பாருங்களே, குட் மார்னிங். வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். அதே சேம் டைமுக்கு வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள், என்னோடய வீட்டுக்காரரு டெய்லி இப்படி தான் எக்ஸசைஸ் 1 hour பண்ணுவார். அடுத்து நம்ம ஒரு சின்ன கோலம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட போகிறோம். ஹெல்த் ட்ரிங்க்குக்கு நெல்லிக்காய், இஞ்சி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுங்க பாருங்கள், ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் அவிக்க போகிறோம். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுட்டு கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் இருக்குது, அதை போட்டு பொரியல் வச்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, பூண்டு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்வீட் கார்னு வேக வச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எங்கள் ஊர்லலாம் 1 கிலோ 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. உங்கள் ஊர் சைடெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், காயெல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. இது சாம்பாருக்கு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம். இது பொரியலுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவி போட போகிறோம் பொரியலுக்கு. சாம்பாருக்காக புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு கடைஞ்சி வச்சுட்டு இருக்கேன். எப்படி செய்யலான்னு பாருங்கள், எண்ணெய் கடுகெல்லாம் போட்டு வச்சு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதங்கின்னு இருக்குது சாம்பாருக்கு. பொரியலுக்கும் அதே மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதங்கின்னு இருக்குது. வதங்கினதுக்கப்புறமா காய் போட்டுக்கலாம். காய் வதங்கிருச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்கலாம். அதே மாதிரி பீன்ஸும் நல்லா வதங்கிருச்சு. பீன்ஸும் கேரட்டும், அதுக்கு 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். பருப்பு கடைஞ்சதை ஊற்றியாச்சு சாம்பாருக்கு. இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் போட்டுருச்சு பொரியலுக்கு. கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்குவேன். ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். வந்ததுக்கப்புறமா எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் போட்டு வச்சுருக்கோம். இது பீன்ஸு கேரட் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார், பாயிலு முட்டை, இது மோர். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.